जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते ஜெய நாராயணி நமோஸ்துதே. எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நவராத்திரி சம்பந்தமா துர்காதேவியின் பெருமையை பேசுறதுக்கான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. துர்காதேவியினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிட்டா அந்த அம்மாவுடைய புகழை பாடினா என்ன கிடைக்கும்? அபிராமி பட்டர் திருக்கடையூரில் அம்பாளை பார்த்து பேசினவர். அவருடைய வார்த்தைக்காக அமாவாசையே அம்பாள் பௌர்ணமியாக மாற்றி காட்டு அப்படிலாம் இருந்திருக்காங்க இந்த தமிழ்நாட்டில். இது யாருடைய மண் அப்படின்னு இப்போ வேற சர்ச்சை போயிட்டுருக்கு. அபிராமி பட்டருடைய மண்ணா இல்லை மண்ணா போகிறவங்களுடைய மண்ணா தெரியலை. அவர் தன்னுடைய அபிராமி அன்னை பதிகம் அப்படிங்கிற நூலில் ஒரு 7 பெனிஃபிட் சொல்றார். ரொம்ப கேட்டாக்கா ரொம்ப உற்சாகமாக இருக்கும் நமக்கு. அவர் சொல்றார், அபிராமியை வழிபடும் பக்தர்கள் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் பெறுவார்கள் அப்படின்னு எழுதுறார். 7 பெனிஃபிட். 7மே இந்த உலகம் சம்பந்தப்பட்ட மாதிரி தெரிஞ்சாலும் இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். கலையாத கல்வி. நம்ம கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உங்கள் லெக்சர் கேட்குறப்ப எல்லாம் நல்லா தான் இருக்குது சாமிஜி, முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் மறந்து போ. இல்லை நமக்கே இருக்கு இல்லையா? ஒரு அம்மா ஓப்பனாக பேசியிருக்காங்க, நல்ல மனசு அவங்களுக்கு. நம்ம சாதாரணமாக சொல்லிக்கிறது இல்லை. கேட்டிருக்கேன் அப்படிம்போம். கேட்டுட்டு மறந்துட்டேன் அப்படிங்கிறத நாம் வெளிப்படுத்துறது இல்லை. இட் இஸ் அண்டர்ஸ்டுட் இல்லையா? கலையாத கல்வினாக்க படித்ததை மனசுக்குள்ளே நிறுத்தி வச்சுக்கிறது. அதுக்கு சரஸ்வதி தேவியோட அருள் வேணும். மெமரி பவரை பற்றி சொல்கிறப்போ ஒரு அறிஞர் சொல்கிறார், மெமரி பவர் ஹேஸ் காட் 3 ஸ்டேஜஸ்: ரிசீவிங், ரிட்டைனிங், ரெக்கலெக்டிங் அப்படின்னு சொல்கிறார். ரிசீவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நல்ல கருத்துக்களை, அதை ரீட்டைன் பண்ணணும். எப்படி ரீட்டைன் பண்ணுறது? பை ரெக்கலெக்டிங். அடிக்கடி அந்த விஷயத்தை பற்றி, சப்போஸ் இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா ஒரு 4 பேர்கிட்ட போய் சொல்லணும், இன்னைக்கு ஒரு கருத்து கேட்டேன் எக்ஸலண்ட் அப்படின்னு சொன்னாக்கா யூ ஆர் ரெக்கலெக்டிங், யூ வில் பி சிம்பிளி ரிமெம்பரிங் தட் ஈஸிலி. நமக்கு நிறைய விஷயங்கள் ஏன் மறந்து போகுதுன்னாக்கா இந்த ரெக்கலெக்ஷன் கிடையாது. ரெக்கலெக்ஷன் இல்லாதனால ரீட்டைனிங் இருக்கிறது இல்லை. இப்போ உங்கள் பேர் யாருக்காவது மறந்து போகுதா? இல்லை, தூக்கத்தில் கேட்டால் கூட அப்படியே கண்ணு கூட சரியாக முழிக்காம என் பேர் சத்தியவதி, என் பேர் மகாலட்சுமி கரெக்டாக சொல்லணும். ஹவ் பின்னி பிணைஞ்சிருக்க நம்ம மனசோட. நல்ல விஷயங்கள் அந்த அளவுக்கு போகலை டீப்பாக. ஆஸ் அ ரிசல்ட் ஏதோ சொன்னீங்க நீங்க நல்லா இருந்தது, நாட் ஏபிள் டு ப்ரெசென்ட். அது கலையாத கல்வி. இது எதுக்காக சொல்றேன்னாக்கா இது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரூத். பழைய காலத்துல இந்த வாய்ப்பாடெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர்ல வந்துருச்சு, மொபைல்ல வந்துருச்சு. ஒரு சின்ன கால்குலேஷன் சொன்னா கூட உடனே மொபைல் எடுத்துட்டு டிக் டிக் டிக்னு நம்பர் தான் டிக் பண்றோம். முன்னெல்லாம் கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா? அது மனசுல வச்சுட்டு 7 8 56 அது கரெக்டா வரும் அப்படியே.
குழந்தைங்களுக்கு அது மியூசிக்கலா சொல்லி கொடுத்தோம். கணக்கு ஓர் ஒன் ஒன்னு ஏர், இது மியூசிக்கும் போகுது உள்ள, பிரெயினும் ரொம்ப அலர்ட் ஆகுது. கலையாத கல்வி அப்படியே நிக்குது வயசான காலத்துல கூட. இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் மயமானதுல we have become so dependent on useless things. ஒரு விதத்துல இல்ல, எனக்கு மதிப்பு ஜாஸ்தியா இதுக்கு மதிப்பு ஜாஸ்தியா பாருங்கல்ல. கத்திய காட்டுறான், பொட்டியை கூடு, இல்லைனாக்கா குத்துவேன். குத்துனாலும் பரவாயில்ல பொட்டியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? குத்திட்டு பொட்டியை எடுத்துட்டு போயிடுவான். இதுவும் போச்சு அதுவும் போச்சு. ஸோ பிகாஸ் ஐ எம் ஹியர், ஆல் தீஸ் திங்ஸ் ஹாவ் சம் மீனிங் இல்லையா? செத்த உடம்பு ஏதாவது சந்தனம் கட்ட வேணும்னு கேட்குதா? மெதுவாக கண்ணை திறந்து, டெய் தம்பி சந்தன கட்டையில தான் என்ன எரிக்கணும் என் உடம்பு அப்படின்னு சொல்லுதா? இல்லை சொன்னாதான் எரிப்பீங்களா? இன்னும் நீ போகலையா? அட பாவி, கொண்டு வாட அந்த கட்டையை, ஒரே அடி. கலையாத கல்வினாக்க வள்ளுவர் சொல்லுவார், ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. என்ன அற்புதமான சைக்கலாஜிக்கல் ட்ரூத் இதெல்லாம் பாருங்க. ஒரு ஜென்மாவில் நீங்க எதை டீப்பா பண்றீங்களோ அடுத்த 7 ஜென்மத்துக்கு அதனுடைய கண்டினியூஷன் இருக்கும் அப்படிங்கிறார். எங்க படிச்சார் அவர்? தெய்வ புலவர், சரஸ்வதி தேவியோட அருள். அதனாலதான் சில பேருக்கு சின்ன வயசுலயே ஆன்மீகத்துல நாட்டம் வருது, சில பேருக்கு கிரிக்கெட்ல நாட்டம் வருது. 4 வயசு பையன் 72 ராகத்தை சொல்றான்னு பேப்பர்ல படிக்கிறோம். அவங்க அம்மா அப்பாவும் மியூசிக் என்னன்னாக்கா 0, ஒண்ணுமே தெரியாது. அவன் எங்க இருந்து கத்துக்கிட்டான்? இல்ல, ஒரு சாதாரண ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய அம்மாவுக்கு, ஒரு 7 அம்மாவுக்கு பிறந்த பையன் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகிறான். ஹவ்? இன்னும் ஒரு சாதாரண ஃபேமிலியில பிறந்த ஒரு ஆள் மேத்தமெட்டிஷியன், தி கிரேட் ஆகிறார். எப்படி? தமிழ்நாட்டுக்கு பெருமையை தேடி கொடுக்கிறார். எப்படி? எங்க இருந்து இதெல்லாம் வந்தது? அவங்க அம்மா சத்தியமா சொல்லி கொடுத்ததே கிடையாது. அந்த அம்மாவுக்கு மேத்தமெட்டிக்ஸ்னா என்னன்னே தெரியாது. எங்க இருந்து வந்தது? எழுமையும். எந்த விஷயத்தை நீங்க நல்லா கத்துக்கிறீங்களோ அடுத்த ஜென்மாவுக்கு ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கேரிட் ஓவர். கெட்டது செஞ்சாலும் அதுக்காக தான் நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னாக்கா அடுத்த ஜென்மாவில் கூட நாம கெட்டவனா பிறக்கக்கூடாது, சமுதாயத்துக்கு ஒரு சாவக்கேடா இருக்கக்கூடாது. அதுக்காக இந்த அபிராமி அந்தாதி, லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், பகவத்கீதை இதெல்லாம் சாண்டிங் பண்ணுங்க. ஏன்னாக்கா நீங்க சாண்டிங் பண்ண பண்ண யுவர் மெமரி பவர் வில் இன்க்ரீஸ். அதைதான் மெயினா சொல்ல வந்தேன். எதை நீங்க அடிக்கடி ரிப்பீட் பண்ணீங்களோ, நான் சுப்பிரமணியம், என் பேர் சுப்பிரமணியம், இது சொல்ல சொல்ல 80 வயசானாலும் பேர் மறந்து போகல. மற்றவங்க பேர் கூட மறந்து போகுது நமக்கு, அடிக்கடி சொல்றது இல்லை இல்லையா? நீங்க ஏதோ ஒரு ஜோக் படிச்சேன், வயசான 2 பேர் 80 வயசு, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்க. வீட்டுக்கு வந்திருக்கிறார் அவர். உடனே இவர், தங்கம் 2 காஃபி கொண்டு வாமா. அந்த அம்மா 75 வயசு, தூக்கிட்டு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே, செல்லம் கப்பு எடுத்துட்டு போமா. அந்த அம்மா எடுத்துட்டு போச்சு. இந்த ஆள் கொஞ்சம் தண்ணி கேட்டார். கண்ணு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. அந்த அம்மா கொண்டு கொடுத்தாங்க. வந்தவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்பா, 80 வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட இவ்வளவு அன்பா இருக்கே உன் ஒய்ஃபு கிட்ட, பார்க்கவே ரொம்ப பெருமையா இருக்குடா. இவர் சொல்ற, ஐயோ அவ பேரு மறந்து போச்சு, இப்ப கேட்டா பிரச்சனை வரும், அதனாலதான் தங்கம் செல்லம் கண்ணு இதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன், சொல்லிடாத இதெல்லாம். இட் மே பி ட்ரூ ஆல்சோ, வி டோன்ட் நோ. சும்மா ஒரு எக்ஸசரேஷன் இது. ஸோ வாட் எவர் வி ரிப்பீட், மைண்ட் ரிசீவ்ஸ், ரீடெயின்ஸ், ரெக்கலெக்ட்ஸ். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி யாருக்காவது தூக்கம் வரலன்னாக்கா, நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஒரு 15 ஸ்லோகம் இல்லை 20 ஸ்லோகம் இதை சொல்லுங்க, இல்லை ஒரு 5 ஸ்லோகம் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க, பண்ணிட்டு தூங்குங்க. அது அப்படியே சப்கான்ஷியஸ் மைண்ட் வரைக்கும் போகும். நம்முடைய காரண சரீரத்தை உருவாக்குறதுல இந்த மந்திரங்களுக்கு அவ்வளவு ரோல் உண்டு. லக்கிலி நாம தான் யூஸ் பண்ணாம இருக்கோம். இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன வயசு ஆயிடுச்சு, இப்பதானே 72 அப்படிங்கிறோம். சின்ன வயசு இல்லை.
93 இயர்ஸ் ஒரு ஓல்டு மேன் ஹாஸ்பிட்டலில், நல்ல பணக்காரர், அட்மிட் ஆகிட்டார். டாக்டர் வந்து சொல்கிறார், இனிமேல் நீங்கள் தனியாக இருக்க வேண்டாம், ரூமில் பாத்ரூம் போகிறதா இருந்தாலும் சரி, சாப்பிட போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு மேல் நர்ஸை வேணால் அப்பாயிண்ட் பண்ணிங்க, மாதத்துக்கு ஒரு 15,000 கொடுத்தா போதும், அவன் கூடவே இருப்பான். அவர் சொல்லு, 15,000 கொடுக்கணுமா? எதுக்கு? என் மூத்த பையனே பார்த்துப்பான், ஹீஸ் ஒன்லி 57. 57 சின்ன வயசா, இவருக்கே ஒரு சப்போர்ட் தேவைப்படும். எனிவே, ஸோ கலையாத கல்வினாக்கா இந்த மெமரி, பவர் ஆஃப் மெமரி. சாமிஜி ஒரு தடவை படிச்சா அப்படியே மனசுல நிற்கும். அவர் வாழ்க்கையில படிக்கிறோம். அவ்வளவு பெரிய என்சைக்ளோபீடியா ஒரு நாள்ல புரட்டி விட்டார். இந்த எந்திரன் படத்துல என்னமோ அந்த மெஷின் படிங்க பாருங்க, அந்த மாதிரி அது யாரோ போட்டு காமிச்சாங்க கார்ல போறப்ப. வேடிக்கையா இருந்தது இதெல்லாம், சயின்டிபிக் இன்வென்ஷன். உண்மையிலே நமக்கு வந்தா எப்படி இருக்கும்? ஆசையா இருக்கா? மூளை கெட்டு போயிடும் இவ்வளவு மெமரி வச்சுக்கிட்டா. தேவையானதை நல்லதை மட்டும் வச்சுக்கணும். எனிவே, இந்த அபிராமி அன்னை பதிகத்தை படிச்சா, லலிதா சகஸ்ரநாமம் படிச்சா, கலையாத கல்வி, மெமரி பவர் வில் இன்க்ரீஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க, எல்லாம் படிக்கிறேன் சுவாமிஜி, ஹாலுக்குள்ள போனாக்கா கை கால் நடுங்குது, எல்லாம் மறந்து போகுது. வீட்டுல அந்த மாதிரி பிராக்டிஸ் கிடையாது. அபியாசேனு கௌந்தேய அப்படி சொல்றார் கிருஷ்ணர். அபியாசம் பண்றது இல்லை நாம. மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது மெடிசின் இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க சில பேர். பட் இதெல்லாம் படிச்சா கலையாத கல்வி வரும். குறையாத வயது, இளமையா இருப்போம் அப்படின்னு இல்லை. வயது வந்து உடம்புக்கு தான், மனசுக்கு வயது கிடையாது. வேல்மடத்துல சுவாமி ரங்கநாதாஜி மகாராஜ் ஒரு நாள் உட்கார்ந்துருக்கிறார். ஒரு டிவோட்டி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, ஹவு ஓல்ட் ஆர் யூ சாமிஜி? நம்ம சாதாரணமாக கேட்போம் இல்லையா, ஹவு ஓல்ட் ஆர், எவ்வளவு நீங்க மூத்தவர் அப்படின்னு அதுக்கு மீனிங் இல்லையா. ஹவு ஓல்ட் ஆர் யூ சாமிஜி? எனக்கு அவர் சொல்ற, ஐ எம் 93 இயர்ஸ் யங் அப்படின்னார். ஓல்டு இல்லை. தட் மீன்ஸ் மைண்ட் இஸ் ஃப்ரெஷ். மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாக்கா நீங்க அங்க போறது இங்க போறது எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. மைண்ட் ஃப்ரெஷ்ஷா. நல்லா இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, ரெகுலரா டெய்லி உட்கார்ந்து ஜபம் பண்றவங்க, பாராயணம் பண்றவங்க, இந்த சந்தியா வந்தனம் பண்றவங்க, அவங்க உடம்பெல்லாம் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, ஜபம் பண்ணி பாருங்க. ஜபம் பண்றப்ப நம்முடைய மூச்சு சீராகுது. இட் பிகம்ஸ் ரிதமிக். அந்த ரிதமிக் பிரீத்திங் வந்ததுனாக்கா எல்லா பார்ட்ஸுக்குமே தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிது. நமக்கு டென்ஷன் வர்றப்ப மூச்சை பாருங்க எப்படி இருக்கு, நம்ம கவனிக்கிறதே இல்லை இல்லையா. மூச்சு போகுதா வருதா, போனதுக்கு அப்புறம் தான் கவனிக்கிறோம், இருக்கிறப்ப கவனிக்கிறதே இல்லை. கவனிச்சு பாருங்க, கோபம் வர்றப்ப கவனிச்சு பாருங்க, சூடா வரும், ஒரு ரிதமிக்கே இருக்க விட அப்படிமா. பயப்படுறப்ப பாருங்க, தக்கு தக்கு தக்குன்னு நமக்கே காதுக்கு கேட்குது, ஸ்டெதாஸ்கோப் கூட வைக்க வேண்டாம், இங்க இருந்து இங்க கேட்குது. குறையாத வயது அப்படின்னாக்க மைண்ட் வில் பி ஃப்ரெஷ், மைண்ட் டாமினேட்ஸ் பாடி அப்படின்னு மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது. பல வருஷம் முன்னாடி ஒரு சின்ன இன்சிடென்ட் படித்தேன். 7 மாசம் பிரெக்னென்ட் ஒரு உமன், ஒரு பொண்ணு, அவங்க அம்மா கூட கோயிலுக்கு போறேன், ஏதோ ஒரு கோயிலுக்கு போறேன். அப்படி போய் நுழையிறப்போ சைட்ல இருந்து ஒரு ஆள் டக்குன்னு இப்படி வந்திருக்காரு. அவர் வர்றது இவங்களுக்கு தெரியாது, இவங்க வர்றது அவளுக்கு தெரியாது. டக்குன்னு எழுத்தாப்புல வந்து இடிக்கிற மாதிரி போயிட்டு இவ இப்படி பார்த்துட்டு, பார்த்து பார்த்து வரக்கூட அப்படின்னு பாக்குறாரு. இந்த பொண்ணு பாக்குறா, அந்த ஆளோட ஃபேஸ்ல கட்டி கட்டியா இருக்கு. சில பேருக்கு இருக்கும், அது ஒரு ஸ்கின் டிசீஸ், அது கட்டி கட்டியா இருக்குங்க. பார்த்துட்டு அப்படின்னா 3 மாசம் கழிச்சு இவளுக்கு குழந்தை பிறந்தப்போ குழந்தைக்கு எப்படி இருந்துதான். மைண்ட் டாமினேட்ஸ், பெனிட்ரேட்ஸ் யுவர் பாடி. ஈவன் இப்ப ரீசெண்டா ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க, கேன்சர் கூட நாம நினைச்சிட்டு இருந்தாக்கா வந்துடும் அப்படின்னு ஒரு இது ஒரு ஸ்டடி. சென்னையில் ஒரு அம்மா, அவங்க அக்காவுக்கு இருந்துதான் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த அம்மா முடியெல்லாம் போயிட்டாங்க.
இவளுக்கு திடீர்னு ஒரு நாள் அந்த ஒரு ஃபீலிங் வருது, ஐயோ அக்காவுக்கு வந்தது எனக்கு வருமோ என்னமோ. 2 மாசத்துல பாசிட்டிவ். அதனாலதான் குருதேவர் சொல்லுவார் இல்லையா, நீ பேய் பேய் சொல்லியிருந்தா பேய் ஆயிடுவ, தெய்வம் தெய்வம்னு சொல்லி தெய்வமாவ. சிம்பிள் சைக்காலஜி. ஸோ குறையாத வயதுனாக்க மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆஸ் அ ரிசல்ட் உடம்பு மூவபுளா இருக்கும். ஒரு கபடு வாராத நட்பும் அப்படின்னாக்க உண்மையான நண்பன் கிடைக்கிறது இருக்கு இல்லையா, அது பெரிய வரப்பிரசாதம், பிளெஸ்ஸிங். ரொம்ப ரேரா தான் பார்ப்போம் இல்லையா. யார் உண்மையான நண்பன்னாக்கா, கஷ்டத்துல யாரு கை கொடுக்குறானோ அவன் தான் உண்மையான நண்பன். கஷ்டம் வந்தா பக்கத்து தெருவு போறவன் வந்து உண்மையான நண்பன் கிடையாது இல்லையா. ஒரு நடந்த கதை ஒருத்தர் எழுதியிருந்தார். 3 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஒருத்தன் நல்லா சம்பாதிக்கிறான், மாசத்துக்கு 60,000 என்னமோ சம்பாதிக்கிறான். மற்ற 2 பேருக்கு அந்த மாதிரி வேலை இல்லை. 8,000 ஒருத்தன், 10,000 ஒருத்தன். மாச கடைசியில அந்த 2 பேர் வந்து இவனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 2,000 கொடுப்பா, ஒரு 3,000 கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்களாம். இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நோவும் சொல்ல முடியல, கொடுத்தாக்கா திருப்பி கேட்கறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னடா பண்றது, எப்படி சமாளிக்கும். ஏதோ ஒரு தடவை 2 தடவை அவங்களும் திருப்பி கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் இந்த டவுட் கம்ஸ். அப்புறம் பார்த்தான், இவன் ஒரு இது பண்ணான். அவங்க கேட்கறதுக்கு 2 நாள் முன்னாடி இவன் ஃபோன் பண்ணி மொபைல்ல, ரொம்ப அர்ஜென்ட், ஒரு 5,000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு இவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். இவன் பணக்காரன். இல்லடா மாச கடைசியில நானே உங்ககிட்ட தான் கேட்பேன், நீ என்கிட்ட அதுவும் 5,000 கேட்கற. இல்ல ரொம்ப அர்ஜென்ட், ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சிவியர், இது நான் கேட்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இதெல்லாம் இல்லை. இப்ப அவனே கேட்கிறப்ப இவன் கேட்பானா? கேட்க மாட்டான். 2 பேரும் இந்த மாதிரி 2-3 மாசம் இப்படியே நடந்துதான். கடைசியில ஒரு நாள் இந்த ஆள் படுத்திருக்கான். நைட்டு 2 மணிக்கு ஹார்ட் அட்டாக். இந்த 60,000 கேஸுக்கு வைஃப் வந்து தட்டி எழுப்புறான். அவ எழுந்து என்னங்க என்னங்க அப்படிங்கிறான். ஃப்ரெண்டு கூப்பிடு, அந்த பாலாஜி கூப்பிடு, சேகரை கூப்பிடு அப்படின்னு. உடனே இவனுடைய மொபைல் எடுத்துட்டு, அதுக்கு முந்தின நாள் தான் இவன் பணம் கேட்டிருக்கான், 4,000. 2 மணிக்கு ஃபோன் பண்ணி பாலாஜி ஃபோன் பண்ணாக்கா, அவன் யார இந்த பார்த்து இவன் பேரை பார்த்தோன்னே இவனுக்கு வேற நேரங்காலம் கிடையாது. இப்போ கூட வந்து இது பண்ண சொல்லி அணைச்சி வச்சுட்டான். ஃபோனே ஆஃப் பண்ணிட்டான். அவனும் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டான். காலையில் இவன் போயிட்டான் அப்படின்னு ஒரு கதை. இது நடந்த நிகழ்ச்சின்னு ஒருத்தர் எழுதியிருந்தார், எனக்கு தெரியல. பொய் சொன்னா அந்த பொய்யை நம்மளை வந்து காவு வாங்கிடும். எனிவே, கபடு வாராத நட்பு அப்படின்னாக்க உண்மையான நட்பு. ஒன் ஹூ இஸ் ரெடி டு சாக்ரிஃபைஸ் ஹிஸ் ஓன் பிளஷர் ஃபார் யுவர் சேக், அவன் தான் உண்மையான நண்பன். அது மட்டும் இல்லை, நண்பனுடைய அறிகுறி எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்க, நீங்க ஏதாவது தப்பு பண்ணா உங்களை சப்போர்ட் பண்றான்னு வச்சுங்க, ஃபர்ஸ்ட் அந்த நட்பை வெட்டி விடுங்க. இது பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுடைய தப்பை எடுத்து சொன்னா, தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நடந்துகிட்டா ஹீ இஸ் எ ரியல் ஃப்ரெண்ட். அந்த மாதிரி நண்பன் கிடைச்சா நல்லது. அபிராமியை துதிச்சா அந்த மாதிரி நண்பர்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி அது? இந்த ஸ்துதி எல்லாம் டெய்லி பண்ணிட்டே வந்தாக்க நம்ம மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள் போகும், நம்முடைய பார்வை சுத்தமாகும். நம்முடைய பார்வை சுத்தமானாக்க யூ வில் பி ஏபிள் டு see who is correct, who is not correct. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர் இல்லையா. குணம் குற்றத்தை பார்க்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வரும் டெய்லி இந்த மாதிரி சாண்டிங் பண்ணா. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் செலக்ட் ஒன்லி குட் பீப்புள். அது மட்டும் இல்லை, கெட்டது தானே ஒதுங்கி போயிடும். இந்த லைட் போட்டா இருட்டு போற மாதிரி உங்ககிட்ட நல்ல பழக்கம் இருந்ததுனாக்கா கெட்டவங்க தானே ஒதுங்கி போவாங்க. இதை நல்லா கிளியரா நீங்க பார்க்கலாம். அது வரும் கபடு வாராத நட்பு. கன்றாத வளமைனாக்க வாழ்க்கையில வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும். வளமை, வலிமையான பாரதம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு இல்லையா. வளமைனாக்கா வளர்ச்சி. அது என்னது கன்றாத வளமைனாக்கா பணங்காசு சேர்ந்துட்டே போகும், அது இல்லை. மைண்ட் வில் பி டெவலப்பிங், கான்ஸ்டன்ட் டெவலப்மெண்ட். ரிவியர்டு தபஸ்யாஞ்சி மகாராஜிட்ட போய் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டார். ரெஸ்பெக்டட் சுவாமிஜி,
ஹாவ் யூ ரியலைஸ்டு காட்? அவர் ரொம்ப சிம்பிள் சாது. சிம்பிள் மீன்ஸ் பணிவான சாது, ஹம்பிள் சாது. அவர் சொல்லியிருக்கிறார், I don't know whether I have realized or not, but this much I know, mind is a fantastic production which goes on improving day by day. அப்படின்னு ஒரு ஆன்சர். என்ன அற்புதமான ஒரு ஆன்சர் பாருங்க. கன்றாத வளமெனக்க மனசு மெச்சூரிட்டி பெருகிட்டே போகும். மோஸ்ட் ஆஃப் அஸ் நாம பார்த்தோம்னாக்க சர்டன் ஏஜுக்கு அப்புறம், அதுவும் நிறைய பேருக்கு படிச்சுட்டு வேலை கிடைச்சிருந்தாங்க அப்புறம் படிக்கிறதே நிறுத்திடுவாங்க. வேலை கிடைச்சி போச்சு, இனிமே என்ன இருக்கு, டிவி பார், வடிவேலு ஜோக்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கு, அதை பாருன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருப்போம். இங்கேயும் வளராது, வேற ஒன்றும் வளர்ச்சியும் இருக்காது. நம்முடைய வேலு மடத்துல வைஸ் பிரசிடன்ட் சுவாமி இருக்கிற சுவாமி பஜனானந்தஜி மகாராஜ், அவர் எங்களுக்கு டிசியில் பாடம் எடுத்தப்ப சொன்னார், இஃப் யூ ஹாவ் தி ஹேபிட் ஆஃப் ரீடிங் குட் புக்ஸ், 70% of your problems will be solved by themselves அப்படின்னு சொன்னார். நல்ல புஸ்தகம் படிச்சா, அதுக்காகத்தான் வேலுமடத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஈவன் நம்முடைய கமலாத்மானந்த சாமி அடிக்கடி சொல்லுவார் டிவோட்டிஸ் கிட்ட, என்கிட்ட கூட பல தடவை சொல்லியிருக்கார், ஏய் டெய்லி 2 பேஜாவது அமுத மொழிகள் படி அப்படிம்பார். எனக்கு சொல்லியிருக்கார் பல தடவை. அது படிச்சா நமக்கு எப்போ எந்த பிரச்சனை வருதோ அதுக்கான ஆன்சரும் வரும். அதுல அதை பிரார்த்தனை பண்ணிட்டு ஏதோ ஒரு பேஜ் தரங்க, உங்களுக்கு வேண்டியது அதுல இருக்கும். அந்த மாதிரி கன்றாத வளமைனாக்க மன வளர்ச்சி நல்லா இருக்கும். மன வளர்ச்சி குன்றிய மனிதர்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம் பாருங்க இல்லையா. இங்கிலீஷ் என்ன பேர் இதுக்கு நம்ம சொல்லுவாங்க, மென்டலி டிஸ்டார்டடா, ரீடார்டடா, ஏதோ ஒன்று. அதெல்லாம் ஏன் வருதுன்னாக்கா, இந்த அனந்தராம தீட்சிதர்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். நல்ல பூஜை எல்லாம் தெரியும், அம்பாளை பத்தி எல்லாம் நிறைய பேசுவார். அவர் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கிறார், ஈரோட்டுக்கோ புதுக்கோட்டைக்கோ எங்கேயோ போயிருக்கார். இது ஒரு இன்சிடென்ட் நான் படித்தேன். அங்க மூத்தோர் கடமை அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்து பேச சொல்லியிருக்காங்க. மூத்தோர் கடமைனாக்கா இந்த பித்ரி யஜ்யம்னு இருக்கு இல்லையா, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதை பத்தி பேசணும். வாட் இஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இந்த திதி கொடுக்கறது, தேவசம் பண்றது, இதை பத்தி பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் கிராண்டா பண்ணியிருக்காங்க. அங்கே ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன், அந்த ஊர் கலெக்டரோ யாரோ ஒருத்தர், அவரும் நல்ல மனுஷர், அவரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்களாம். அவர் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாதவர். வேடிக்கையை பாருங்க. இதுல எல்லாம் எது என்ன இருக்கு, நம்ம இங்கே ஏதாவது ஆஃபர் பண்ண அது அவங்களுக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆள் வந்திருக்காரு. 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. இவர் இது சம்பிரதாயத்தை அப்படி ஃபாலோ பண்ணக்கூடியவர், ஸ்ட்ராங் இன் கல்ச்சர். அவர் வெஸ்டர்ன் கல்ச்சர்டு மேன். அப்படியே பேசிட்டே இருக்கிறப்போ அவர் சொன்னாராம், அந்த கலெக்டர் தான் நினைக்கிறேன், எனக்கு ஆக்சுவலி இதுலலாம் நம்பிக்கையே கிடையாது, இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, நல்ல காரியங்கள் செய்கிறாங்க, அதுக்காக தான் வந்தேன். மூத்தோர் இது பண்ணுறது இதுலலாம் ஐ எம் நாட் இன் ஃபேவர் ஆஃப் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொன்னாராம். அப்போது அனந்தராம தீட்சிதர் சொன்னாராம், அவர் சொல்லியிருக்கிறார், நானே இதெல்லாம் பண்றதில்லை, எங்க அம்மா அப்பாவுக்கு இதெல்லாம், அவங்கெல்லாம் போயிட்டாங்க, நானே இதெல்லாம் பண்றதில்லை. அவர் கிட்டத்தட்ட ஒரு 57 வயசு என்னமோ, சம்திங் லைக் தட். அப்போ தீட்சிதர் சொன்னாரா, அப்படியா, நான் பெரியவங்க கிட்ட கேட்டிருக்கேன், யாரு மூத்தவங்களுக்கு இந்த திதி கொடுக்கறது இல்லையோ அவங்க குழந்தைகள் மனநிலை பாதிக்கப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கேன் அப்படி சொன்னார். அதை கேட்டோன்னே அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்படியா சார், உண்மையா சொல்றீங்களா? என்னுடைய மனைவி 2 குழந்தைகள் 2 பேரும் அந்த மாதிரி தான் இருக்காங்க, ஒருவேளை இஸ் திஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டார். அப்புறம் இவர் சொல்றார், இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் அப்புறம் இவர் ஏதோ ஒரு ஹோமம் பண்ணி ஏதோ ஒரு பரிகாரம் பண்ண சொல்லி அப்புறம் அவங்க சரியானாங்க அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது வளமைனாக்கா காசு பணம் மட்டும் இல்லை, அது வரும் போகும். வளமைங்கிறது மன வளர்ச்சி, அலர்ட் மைண்ட், அந்த மாதிரி இருக்கும். குன்றாத இளமையும், முன்னாடியே சொன்னார், குறையாத வயது, குன்றாத இளமைனாக்கா பிரிஸ்கா இருப்பீங்க. இன்னொன்னு, இந்த சாண்டிங்லாம் பண்ற ஹேபிட் இருந்தாக்கா உடம்பு ஞாபகம் அதிகம் வராது. இந்த ஆஸ்திரேலியன் கேப்டன் ஒருத்தர் இருந்தார்,
ஸ்டீவ் வா அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேப்டன். அவருக்கு காலில் என்னமோ அடிபட்டுடுச்சு, கல்கத்தாவுக்கு வந்திருக்கிறார் டெஸ்ட் விளையாடுறதுக்கு. ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறார், ஆர் யூ கம்ப்ளீட்லி ஃபிட்? அவர் சொல்றார், கம்ப்ளீட்லி ஃபிட், இட் வாஸ் வென் ஐ வாஸ் 16 நாட் ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படிங்கிற. ஏன்னா ப்ராக்டிக்கல் ஆன்சர் இது இல்லையா? ஏன்னா கிரிக்கெட் விளையாடுறவங்க இங்கே அடி அங்கே அடி, தலையில் அடி, முட்டியில் அடி, காலில் அடி, ஏதோ ஒன்று இருக்கும். அப்புறம் அவர் சொல்றார், இன்னொரு டாக்டர் ஒருத்தர் சொல்றார், வாட் இஸ் தி சைன் ஆஃப் குட் ஹெல்த் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு ஒரு டாக்டர் சொல்றார், யூ வில் நாட் ரிமெம்பர் யுவர் பாடி, தட் இஸ் த சைன் ஆஃப் குட் ஹெல்த். எவ்வளோ பெரிய உண்மை பாருங்களேன். நமக்கு ஞாபகம் வருதா இல்லை, காலையில் எழுந்திருக்கிறப்ப அப்பா இங்கே ஏதோ யாரோ பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருக்கே, இங்கே யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னாலே we are bound to think about this filthy body. அப்போ ஆரோக்கியம் இல்லை. இந்த குன்றாத இளமை அப்படின்னாக்க உடல் ஞாபகம் இருக்காது. அபிராம பட்டரை கொண்டு போய் அந்த மேல ஒரு ஊஞ்சல்ல கட்டி விட்டு கீழே நெருப்பு வச்சிருக்கிறார் சரபோஜி ராஜா. நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த ஹீட்டு போகுது, அவர் தன்னை மறந்து பாடுறார். செங்கயல் அந்த ஒரு பாட்டு வரும், அவர் எழுதின பாட்டு செங்கயல், நல்லா இருக்கும்ல. இல்ல அது கண்ணதாசன் எழுதினது. கடைசியில வரும் செங்கயல் வண்டு கலிங்கலி என்று ஜெயம் ஜெயம், அது அவர் எழுதின பாட்டு. நெருப்பு எரியுது, விழுந்தா போச்சு, அவ்வளவுதான், அம்பாள் கிட்ட போக வேண்டியதான். பட் அந்த ஞாபகமே இல்லை பாருங்க. தட் இஸ் கால்ட் குன்றாத இளமை. உடல் ஞாபகம் இருக்காது. இந்த குழந்தைகள் எல்லாம் பாருங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, டேங்க வா அப்படின்னாக்கா எந்த குழந்தையும் நடந்து வராது. கவனிச்சிருக்கீங்களா? குழந்தைய பெற்றிருக்கீங்க, இதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? குதிச்சுக்கிட்டே வரும். அது பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கு. என்னக்கா உடல் ஞாபகம் கிடையாது அவங்களுக்கு. நீங்க தொட்டு பார்த்து ஜுரம் அடிக்குதுனாக்கா அது பேசாம இருக்கும். ஜுரம் வந்து கூட தெரியாது. மழையில நனைஞ்சிட்டு இருக்கோம், விளையாடிட்டு இருக்கோம். குன்றாத இளமை, குழந்தை மாதிரி மனசு அப்படின்னு அர்த்தம். கழுப்பினி இல்லாத உடல். பிணி இல்லாத உடல் வர்றதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அருணகிரிநாதருக்கு குஷ்டம் வந்தது அருணகிரிநாதர் ஆகிறதுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னாக்க அவர் செஞ்ச பாவ வினைகள் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்புறம் முருகன் அவர்களால உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சார். பிணியெல்லாம் போயிடுச்சு பாருங்க, பெரிய மகான் ஆயிட்டார். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், a man goes into meditation and returns back as a realized soul. Another person goes to sleep and returns as the fool as he was அப்படிங்கிறார். தூக்கத்துக்கு போனாக்கா தூங்கி முடிச்சுட்டு மறுபடியும் அதே முட்டாள் தான் திரும்பி வரான். மெடிடேஷன் பண்ணி வர்றப்ப சாதாரண மனிதன் பிகம்ஸ் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். அந்த மாதிரி கழுப்பினை இல்லாத உடல் கிடைக்கும் அம்பாள தொழுதனா. அதனால தான் பாரதியார் அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலான்னு உங்களுக்கு எல்லாம் ஆசை காட்டுறார். அப்பாவது அம்பாள் பேரை சொல்லுவீங்களா அப்படின்னு பாக்குறார். இல்ல, குழந்தைக்கு மிட்டாய்க்கம் கொடுப்பேன், பொட்டுக்கள்ல கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டுற மாதிரி. கழுப்பின் இல்லாத உடல் வரும், சலியாத மனமும் பெறுவார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரையும் நீங்க பர்சனலா போய் பேசி பாருங்க, எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கும் இல்லையா? மினிமம் ஒரு குறையாவது இருக்கும், அதுக்கு மேல கூட இருக்கும் இல்லையா? எல்லாம் இருக்கும். என்ன பண்றது அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் பாரு, அதுதான் சலிக்கிற மனசு. சலிச்சு போகுது நமக்கு. நான் ரங்கநாதாஜி மகாராஜை பார்த்துருக்கேன், ஒரு நாள் கூட அவர் வந்து சலிச்சுக்கிட்டதே கிடையாது. ஆச்சரியமா இருக்கும். கமான் லெட் அஸ் கோ அப்படின்பா. அவருடைய வேகத்துக்கு நாம ஓட வேண்டி இருக்கும். காலையில கோயிலுக்கு போக போறாரு. அன்னைக்கு ஏதோ விசேஷ நாள் வேலூர் மடத்துல. வேலூர் மடத்துல பிரசிடன்ட் மாரா குவார்டர்ஸுக்கும் கோயிலுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு, பிளஸ் நிறைய கூட்டம் இருக்கும். அதனால கார் வந்து நிக்குது. இவர் இறங்கி இந்த உத்திரையெல்லாம் அப்படி போட்டுட்டு இறங்கி போறார். நான் கூட போறேன். பின்னாடி வந்து அவருடைய செக்ரட்டரி இன்னொரு சாமி அவர் வந்தார். கார் இருக்கு, அதை திரும்பி கூட பார்க்கல. அவர் ஒரு பாட்டுக்கு போறார். செக்ரட்டரி வந்து சொல்றார், மகாராஜ் கார் இஸ் தேர், யூ கேன் கோ பை கார். அப்படி திரும்பி பார்த்துட்டு, கோயிங் டு டெம்பிள் பை கார், யூ கம் பை கார், ஐ ஷால் வாக் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சுட்டார். 91 வயசு அப்பா. காரை பத்தி கவலையே இல்லை, அவர் பாட்டு நடந்து போறார் ஸ்ட்ரைட்டா. அப்புறம் நாங்க பின்னாடி ஓடணும். சலியாத மனம். வேலை செய்யணும்னாக்கா நிறைய பேர் அழுத்துப்போம் இல்ல, ஐயோ இப்பதான் முடிச்ச மறுபடி. அது வேற சில பேரு
வேலையை வந்து சனி அப்படிம்பாங்க. அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. கஷ்டமா இருந்தாலும். அது டாக்டரா இருந்தாலும் சரி, ரைட்டரா இருந்தாலும் சரி, டீச்சரா இருந்தாலும் சரி, சனி இது வேற அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. ஹிந்தியில அவங்க சொல்லுவாங்க, "वो तो देवता है" அப்படிம்பாங்க. நாம செய்யற வேலையை தேவதா அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தேவதையை தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறா இல்லையா? இப்ப நீங்க வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போடுறீங்க, ரொம்ப பசியா இருக்கான், ஒரு வாயில வாயில கொஞ்சம் போட்டுட்டு பிச்சைக்காரன் வந்து கேட்குறான், அம்மா ரொம்ப பசிக்குதுன்னு நீங்கள் சாப்பாடு போட்டீங்க, கொஞ்சம் குழம்பு ஊற்றுனீங்க, கலைக்கு எங்கேயே சாப்பிட்டு சாப்பாடா இது அப்படி சொன்னாக்கா அவங்க நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? அட பாவி, சாப்பாடு போட்டிருக்கேன் என்னையே திட்டுறி அப்படின்னு கேட்பீங்க. லைக் தட் கிடைச்ச வேலையை சலிச்சுக்கிட்டாக்கா அந்த தேவதை கோவிச்சுப்பா. இது பெரியவங்க சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவில் இதெல்லாம் ரொம்ப பார்க்கலாம். ஸோ நம்முடைய டிரைவர் ஒருத்தர் வந்த உடனே வண்டியில் ஏறிட்டு அந்த ஸ்டியரிங்கை தொட்டு கும்பிடுவார். நான் பார்த்துருக்கேன். கிஷன் லால் தொட்டு கும்பிடுவார். நான் ஒரு நாள் கேட்டேன், கியோ ஏன் அப்படின்னு. ஏதோ கானா பீனா தேத்தா அப்படின்னு. என்ன பிராக்டிக்கல் சென்ஸ் பாருங்க. யமுனோத்திரி நான் போயிருக்கேன். வர்றப்ப ஜீப்ல ஏறி வரோம் நாங்க 6 பேர் 7 பேர் சாதுக்கள். டிரைவருக்கு பக்கத்துல நான் உட்கார்ந்துருக்கேன். அந்த யமுனோத்திரி போனவங்களுக்கு வந்து தெரியும், யமுனோத்திரி இந்த பக்கம் அந்த பக்கம் போகும். அங்கங்க வந்து இப்ப பிரிட்ஜ் போட்டிருக்கோம். முன்னாடி வந்து சுத்தி சுத்தி வரும், ரொம்ப டைம் ஆகும். இப்ப சின்ன சின்ன பிரிட்ஜ் போட்டு அப்படியே சீக்கிரமா வர்றதுக்கு பாதை பண்ணியிருக்காங்க. அந்த டிரைவர் பார்த்தேன், ஒரு 22 23 வயசு பையன்தான். ஒவ்வொரு தடவை அந்த பிரிட்ஜ் மேல ஏறுறப்போ அப்படி கும்பிடுறான், தண்ணியை பார்த்து கும்பிடுறான். நான் ஒரு தடவை 2 தடவை பார்த்துட்டு கேட்டேன், கியோ ஈசா ஏன் இப்படி பண்ற? என்னை பார்த்துட்டு மா ஹேனா அப்படின்னா, அம்மா இல்லையா? தமிழ்ல ஒரு பெரியவர் சொல்வார், தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே, ஏன் உலகத்துக்கெல்லாம் அவள் தாய் இல்லையா? தாய்ப்பால் எத்தனை நாள் குடிச்சோம்? 1 வருஷமா என்னமோ, அதுவும் இந்த காலத்துல யாரும் கொடுக்கறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். தண்ணி சாகிற வரைக்கும் அதுதான் மருந்தே இல்லையா? உலகத்தில் இருப்பவருக்கெல்லாம் அவள் தாய் தண்ணீர், வர்ண பகவான். ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ சலியாத மனம் அப்படின்னாக்க எந்த வேலையை வந்து சலிச்சுக்காதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, அந்த மாதிரி மனம் வரும். எனக்கு உற்சாகமா பாரதியார் பாடுவார், யாதானும் தொழில் செய்வோம் யாவும் அவள் தொழிலாம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். சில பேருக்கு இந்த சவரம் பண்ற வேலை, சில பேருக்கு கலெக்டர் வேலை. இப்போ குரு மகாராஜ் டிசைபிள்ஸை பார்த்தா கூட 16 பேர் இருக்காங்க இல்லையா? இனிஷியேட்டட் டிசைபிள்ஸ் அப்படின்னு வச்சோம். அதுல ஒரு 4 பேருக்கு அவர் இனிஷியேஷனை கொடுக்கல, அம்மா தான் கொடுத்தாங்க. 16 பேருக்கு 16 ரோல் வித்தியாசமா இருக்கும், ஒன்னோட ஒண்ணு சேராது இல்லையா? கோயிலுக்கு போனா நவகிரகம் தான் பாக்குறீங்க, இங்க பார்த்தாக்க 16 பேரை பார்க்கலாம், நீங்க ஒன்னோட ஒண்ணு சேராது. ஏன் அப்படி? everything has a role to play, everyone has a role to play. எல்லாருக்குமே. அதனால தான் சாமிஜி சொல்லுவார், ஈச் இஸ் கிரேட் இன் இஸ் ஓன் பிளேஸ் அப்படின்னு சொல்றது எதுக்குன்னாக்கா, அவங்க இல்லைனாக்கா இந்த துப்புரவு தொழிலாளர்கள் 2 நாள் வேலை செய்யலன்னு வச்சீங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்கெல்லாம் கிளம்பிடுவீங்க, சேலம் ஈரோடு கோயம்புத்தூர்னு போயிடுவீங்க. சென்னையில தங்கவே முடியாது. அதுவும் இப்போ மழை காலம் வரப்போகுது, நடக்கவே முடியாது, படகு எடுத்துட்டு போக வேண்டியிருக்கும். ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் சம்திங் டு கிவ். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க கொடுங்க. ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எறும்பு இருக்குனாக்கா அதுக்கு ஏதோ ஒரு ரோல் படைச்சிருக்கிறார். இல்லைனாக்கா செத்து போனதெல்லாம் வந்து அப்படியே மக்கி போகும், மண்ணு கெட்டு போகும். எறும்பு வந்து கரெக்டா வந்து சாப்பிடும்பா. அதுக்கு யார் சொன்னாங்க? 2 நாள் முன்னாடி நம்முடைய அன்பர் சாக்லேட் கொடுத்தார், அமெரிக்கா போயிட்டு வந்து. நான் கூட நினைச்சேன், சரி நான் எப்போ வந்து ரூம்ல வச்சுப்பேன், ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பேன். யாராவது பசங்க வந்து இந்த லைட் போட வருவாங்க, ரூம் கிளீன் பண்ண வருவாங்க, அவங்களுக்கு 1 2 கொடுக்கறது, காசு கொடுக்கறதுல இதை கொடுத்துடுறது. நேற்று நைட்டு பார்த்தாக்கா நிறைய பேர் அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்காங்க. இவங்க எங்கடா வராங்க? நம்ம ரூம்ல சாப்பாட்டு பொருள் எதுவும் இருக்காது. பார்த்தா எல்லாரும் அந்த டப்பாவுக்குள்ள போறாங்க. எங்க? நான் ஒன்னும் இன்விடேஷனே கொடுக்கல சார். அவங்க கரெக்டா எங்கேயோ இருந்து வந்திருக்காங்க. இதுக்கு இதுல வந்து நாம எறும்புக்கு அறிவு இல்லைன்னு சொல்றோம். ஹவு ஃபாஸ்ட் தே ஆர், ஹவு இன்டெலிஜென்ட் தே ஆர்.
கரெக்டாக எந்த என்கிட்ட பர்மிஷன் கூட கேட்கல, என்னை டிஸ்டர்பும் பண்ணல, அது பாட்டுக்கு போய் அவங்க பாட்டு சைலண்டாக சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்புறம் நான் பார்த்தேன், சரி இவங்களை வச்சா இன்னும் அவங்க பெரிய மாநாடே நடத்திடுவாங்க சொல்லி கொண்டு போய் கிச்சனில் கொடுத்தேன், யாருக்காவது கொடுங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக பண்ணுங்க. ஒரு டிராமா இருக்கு, ஒரு சினிமா இருக்குன்னாக்கா எல்லாரும் ஹீரோ கிடையாது, எல்லாரும் வில்லன் கிடையாது. வில்லன் ஒருத்தரப்ப அவனுக்குள்ள 10 பேர், அடி வாங்குறதுக்குன்னே 10 பேர் இருப்பாங்க பாருங்க. Like that, we have our own role to play. Play your role in a better way. அதுதான் இதை விட உயர்ந்த நிலைக்கு போறதுக்கான வழி அப்படின்னு கர்மயோகா லெக்சர்ல சொல்வார் சுவாமிஜி. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான கருத்துக்கள். இதெல்லாம் இந்த கர்மயோகா லெக்சர்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நம்முடைய அந்த அப்ரோச் டு அவர் ஒர்க், அப்ரோச் டு அவர் லைஃப், அதுவே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும், இன்னும் மச் பெட்டரா இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த 7 விஷயங்கள் அபிராமி அன்னை துதித்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். கலையாத கல்வி, ஞாபக சக்தி, குறையாத வயது, உடம்புல தெம்பு, கபடு வாராத நட்பு, உண்மையான நண்பன், கன்றாத வளமை. அது ஒரு பழைய பாட்டு கூட வரும் இல்ல, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், நண்பன் அமைகிறது கூட இறைவன் கொடுத்த வரம். அது மட்டும் இல்ல, பெற்றோர்கள் அமைகிறது கூட இறைவன் கொடுத்த வரம் இல்லையா? பெற்றவங்க சரியா இல்லைன்னாக்க அவங்கள பார்த்து கெட்டு போற குழந்தைகள் மெஜாரிட்டி. 8 வயசு பையன் பீடி பிடிக்கிறான், என்னடானாக்கா எங்க அப்பா பிடிச்சு போட்டதை நான் பிடிக்கிறேன் அப்படிங்கிறான். சம்ஸ்காரம். ஸோ கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுப்பினி இல்லாத உடல், சலியாத மனம், இவையெல்லாம் கிடைக்கும். சும்மா சாண்டிங் பண்ணாலே இவ்வளவு பலன் கிடைக்கும் பாருங்க. இது இருந்தாலே அப்கோர்ஸ் இது சும்மா உங்களை ஒரு அட்ராக்ஷன் கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றார். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சா கூட இந்த அது என்னது கடைசியில அந்த பலன் பலஸ்ருதி இல்லையா, அதை ஏன் படிக்கணும்னு சொல்றாங்க பாருங்க. எல்லாம் இதை படிச்சாதான் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதை படிச்சாதான் உங்களுக்கு நம்பிக்கையே வரும் இல்லையா? நல்ல ஸ்லோகம் அந்த சுபலட்சுமி மாதிரிலாம் பாடுவாங்க. ஸோ பணம் காசு வேணும்னு சொல்லி இது பண்றவங்க பணம் காசு கிடைக்கும், நோய் இருக்கிறவங்க இதை சொன்னா நோய் போகும், இதெல்லாம் அவங்க அதுல எல்லாம் வரும். இதை படிக்கிறப்ப நமக்கு ஜஸ்ட் ஒரு ரிமெம்பரன்ஸ், உற்சாகமா படிப்போம். பட் இதை படிச்சுட்டே வந்தாக்கா கொஞ்ச நாள்ல நம்ம மனசே மாறி போயிடும். கிரீஷ் சந்திர கோஷ் வைன் சாப்பிடுவார், அவர் பழக்கம் அது. குருதேவர்கிட்ட நிறைய பேர் அவர்கிட்ட எல்லாம் பழகாதீங்க, அவர் விஸ்கி எல்லாம் சாப்பிட்றாரு, உங்க பேரு கெட்டு போகும் அப்படிங்கிறப்ப அவர் சொல்றாரு, சாப்பிடட்டும், எத்தனை நாள் சாப்பிட போறான் அப்படி சொல்லிட்டார். ஒரு நாள் கூட கிரீஷ் இதெல்லாம் நிறுத்து அப்படி சொன்னதே கிடையாது. அப்புறம் கிரீஷ் கேட்கிறார், எனக்கு இதெல்லாம் பழக்கமா இருக்கு, இதெல்லாம் தப்பா? தப்பே கிடையாது பாருங்க, இந்த மாதிரி குரு யாருக்காவது கிடைப்பாங்களா? அவனுக்கே ஆசையா இருக்குல்ல, தப்பே கிடையாது. பட் ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்றியா சொல்லுங்க, தப்பே இல்லை சொல்லணுன்னே அவர் ரொம்ப சந்தோஷம் கிரீஷுக்கு. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். குடிக்கிறதுக்கு முன்னாடி காளிக்கு ஆஃபர் பண்ணிடு, ஏன்னா காளிக்கு மது வைக்கணும். அந்த பூஜையில தாந்திரிக சாதனையில மது ஒரு முக்கியமான ஒரு ஐட்டம், அந்த சம்பிரதாயம் அந்த மாதிரி. அதுக்காக இங்க யாரும் இதெல்லாம் ஆரம்பிச்சிடாதீங்க. காளிக்கு இதை வைப்பாங்க, காளிக்கு ஆஃபர் பண்ணிட்டு பிரசாதமா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டார். இது நல்ல ஐடியா, இனிமே நான் அந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு ஜெயகாளி இது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கே மனசுக்குள்ள ஒரு சேஞ்ச் வருது. காளி உலக அன்னை இல்லையா, லோக மாதா, இந்த மோசமான பொருளையா கொடுக்கறது, நல்ல பொருளை கொடுக்கலாமே. அவருக்கே ஒரு சேஞ்ச் வருது பாருங்க. குருவோட அருள் கிடைச்சா ஈவன் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதி ஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி அப்படி சொல்லுவார் கிருஷ்ணர். கெட்டவனா இருந்தா கூட என்னுடைய பெயரை சொன்னால், என்னை நினைத்து கொண்டிருந்தால் க்ஷிப்ரம் சீக்கிரமே அவன் நல்ல கதிக்கு வந்துடுவான். கிரீஷ் சந்திர கோஷே ஒரு எக்ஸாம்பிள். அவன் அந்த பக்தனுக்கு அழிவே கிடையாது. நமே பக்த பிரணஷ்யதி மே பக்த ந பிரணஷ்யதி அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார் கீதையில. ஸோ இதெல்லாம் நல்ல பழக்கம். சாண்டிங் பண்றது, பாராயணம் பண்றது, தீட்சை வாங்கினா ஜபம் பண்ணுங்க கரெக்டா.
நான் திருப்பி திருப்பி பல இடத்துல வந்து இதை நான் சொல்றது, நம்ம டிவோட்டிஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து வாங்குற அன்னைக்கு ஒரு தடவை குருதேவர்கிட்ட சொன்னதோட சரி. ஒரு டிவோட்டி வந்து ஒரு 3 மாசம் முன்னாடி வாங்கின மந்திரம் சரியா இருக்கான்னு எனக்கு டவுட் இருக்குன்னு சொல்லி நான் நல்லா திட்டி விட்டேன். நான் திட்டக்கூடாது, ஐ ஹவ் நோ ரைட், பட் சொன்னேன். இந்த அளவுக்கு சின்சியாரிட்டியே இல்லை, நீங்க என்ன பண்ண போறீங்க வேலுமடத்துல? அப்புறம் அழைச்சிட்டு போய் ரங்கநாதன்கிட்ட போய் காட்டின உடனே அவர் சொன்னார், டெல் மீ அப்படின்னார். அவர் ஏதோ சொன்னார். அப்புறம் மகாராஜ் கரெக்ட் பண்ணார். அப்போ மகாராஜ் சொன்னார், மார்னிங் ஈவினிங் யூ பிராக்டிஸ், யூ வில் நாட் ஃபர்கெட். செஞ்சுட்டே வாங்க. ஒரு புத்தகத்துல யோகா புத்தகத்துல படிச்சது, ரொம்ப வருஷம் மடத்துல சேர்றதுக்கு முன்னாடியே படிச்சது, நீங்க உட்கார்ந்து மனசு ஒன்றி குருவால கொடுக்கப்பட்ட மந்திரத்தை நீங்க கரெக்டா ஜபம் பண்ணிட்டே வந்தா முதுகுல வேர்க்கும். முதுகுல வேர்த்ததுனாக்கா உங்க கர்ம வினைகள் அழியுதுன்னு அர்த்தம் அப்படின்னு படிச்சேன். பிகாஸ் ஜபம் பண்ணோம்னாக்கா அதுக்கு என்ன பேரு? தபா. பயா தபதி சூரியகா அப்படி சொல்லி உபனிஷத் சொல்லும். இந்த சூரியன் நேரத்துக்கு வர்றான், ஏன்னாக்கா பகவானுக்கு பயந்துகிட்டு அவன் தப்பிக்கிறான். தப்பித்தல் தான் தவித்தல்னு ஆயிடுச்சு தமிழ்ல, தவிச்சு போயிட்டான் அப்படின்னு. அந்த தபம், தபஸ், தபசா கல்மஷம் ஹந்தி அப்படின்னு வேதம் சொல்லுது. தவம் பண்ணா நம்ம மனசுல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் போகும். தபசா பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ அப்படின்னு சொல்லி உபனிஷத் சொல்லுது. தவத்தின் மூலம் கடவுளை அடை அப்படின்னு அது சொல்லுது. ஜஸ்ட் சிம்பிள் வே ஆஃப் ரிப்பீட்டிங் காட்ஸ் நேம். பாரதியார் கூட பாடுவார், செய்க தவம் செய்க தவம், தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். உங்களுக்கு உலக ஆசைகள் இருந்தாலும் சரி, வியாதி இருக்கா, அதுக்காக பண்ணுங்க. பணங்காசு வேணுமா, சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தின அப்படிங்கிற நல்ல கர்மா உள்ளவர்கள் என்னை பஜிப்பார்கள். 4 விதமான பக்தர்கள், ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச அப்படிங்கிற. ஆர்த்த அப்படின்னாக்க கஷ்டத்துல இருக்கிறவங்க என்ன கும்பிடுவாங்க, கஷ்டத்திலிருந்து விடுதலை வேணும். அர்த்தார்த்தி பணம் காசு வேணும்னு நினைக்கிறவங்க, வேலை வேணும்னு நினைக்கிறவங்க, கல்யாணம் வேணும்னு நினைக்கிறவங்க, குழந்தை வேணும்னு இதெல்லாம் அர்த்தார்த்தி. அர்த்தம்னாலே பொருள்னு அர்த்தம். அவங்க என்ன கும்பிடுவாங்க. முமுக்ஷு ஜிக்யாசு அப்படின்னாக்க இதெல்லாம் பார்த்து சலிச்சாச்சு, போதும்பா, எது சரியான பாதை அது எனக்கு காட்டு அப்படின்னு சொல்றவங்க முமுக்ஷு. ஜிக்யாசு, ஜிக்யாசா அப்படின்னாலே கேள்வி அப்படின்னு அர்த்தம். அந்த கேள்வி வருது பாருங்க, வாட் இஸ் நெக்ஸ்ட், ததக்கியம் ததக்கியம் அப்படின்னு சங்கராச்சாரியர் பாடுவார். இதெல்லாம் பார்த்தாச்சு, கண்ணு முன்னால எவ்வளவு பேர் வந்து மேல இருந்தவங்க கீழே வர்றாங்க, கீழே இருந்தவங்க மேல போறாங்க. திடீர்னு ஏதோ கூட்டத்துல 40 பேர் சாகுறாங்க, அதுக்காக ஒண்ணு அழறாங்க. இவனும் பணம் கொடுக்கறான், அவனும் பணம் கொடுக்கறான், பணம் வாங்குறதுக்காக சில பேர் சாகுறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆல் திஸ் ஹங்கமா பார்த்து சலிச்சு போதும், இது சஃபிஷியன்ட். வாட் இஸ் ட்ரூ, வாட் இஸ் ரியல் அப்படிங்கிற கேள்வி வந்தாக்கா நீங்க ஜிகாஸ். அவன் என்னை கும்பிடுகிறான், கடவுளே எது உண்மை அது எனக்கு காட்டு. இது 3வது. 4வது ஞானி, எல்லாமே இறைமயம், எல்லாமே அவருடைய லீலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஞானி. இந்த 4 பேர் கும்பிடுவாங்க அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். அதை போல ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கிட்ட போக நாம கத்துக்கு போகும். அதுக்காக நம்முடைய முனிவர்கள், ரிஷிகள், பக்தர்கள் அவ்வளவு வேலை பண்ணி வச்சிருக்காங்க நமக்காக. சிம்பிளா டெய்லி மார்னிங் கொஞ்ச நேரம், ஈவினிங் கொஞ்ச நேரம், இல்ல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி. ஒரு பொண்ணு அங்க கல்கத்தாவில் வேலை செய்யற ஆபீஸ்ல, சின்சியர் கேர்ள், ரங்கநாதன்ஜி கிட்ட தீட்சை வாங்கிட்டு அப்புறம் ஒரு நாள் வந்தப்போ சொன்னேன், மகாராஜ் மை ஆஃபீஸ் டைம் ends at 8 o'clock, ஸோ ஈவினிங் ஐ cannot do ஜபா, வாட் ஷல் ஐ டூ அப்படின்னு கேட்டேன். நியாயமான கேள்வி. ரங்கநாதன்ஜி ரொம்ப சந்தோஷப்பட்டு தலையில தட்டி விட்டு, டோன்ட் வரி, பிஃபோர் ஸ்லீப்பிங் 10 minutes யூ டூ அப்படின்னார். ஜபம் பண்றதுக்கு நேரங்காலம் கிடையாது, நீங்க குளிச்சுட்டு பண்ணணும் கிடையாது, கோயிலுக்கு போறப்ப குளிச்சுட்டு போகணும். ஜபம் பண்றதுக்கு எனி டைம். ஜுரம் வந்துருச்சா நல்லது, உட்காந்து ஜபம் பண்ணுங்க. ஜபம் பண்ணா ஜுரம் குறைஞ்சு போயிடும். ட்ரை பண்ணி பாருங்க, நான் பார்த்துருக்கேன். மனசு படபடப்பா இருக்கா, உட்காந்து ஜபம் பண்ணுங்க. ஆல் தீஸ் திங்ஸ் நம்முடைய பக்தர்கள், பெரிய பெரிய பக்தர்கள், கடவுளை பார்த்து பேசினவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஒன்லி திங் நாம ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்தோத்திரம் படிக்கிறது, ஜபம் பண்றது, இதன் மூலம் வரக்கூடிய நன்மைகள். அதுக்காகவாவது சாமிஜி சொல்லுவார் இல்லையா, ஃபார் யுவர் ஓன் குட், ஃபார் அவர் ஓன் குட் லெட் அஸ் பி குட் அப்படிம்பார். அருமையான ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். நம்முடைய நன்மைக்காகவாவது நாம் நல்லவர்களாக இருப்போமே அப்படின்னு சொல்லுவார். மற்றவங்க எப்படியோ போகட்டும், நான் நல்லா இருக்கணும்க்கா, நான் நல்லது செய்யறேன். அந்த மாதிரி இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்து வச்ச வரப்பிரசாதம். நாளையிலேருந்து இந்த லலிதா சகஸ்ரநாம மகிமையை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் தான். நேற்று வேற விதமான இன்ட்ரோடக்ஷன், இன்னைக்கு இன்னொரு விதமான இன்ட்ரோடக்ஷன். இப்போ போய் அம்பாள் கிட்ட போய் வேண்டியங்க, அம்பிகையை சரண் புகுந்தால் எல்லா வரமும் பெறலாம். உங்களுக்காக என்னென்ன வேணுமோ எல்லாம் கேட்டுங்க. அதோட முக்கியமா ஒரு வரம் கேளுங்க, ஒரு பிரார்த்தனை வையுங்க. என்ன பிரார்த்தனை? ஞானம் உங்களுக்கு மட்டும்தான் சார். ஞானத்தை கேளுங்க. வெரி குட், நல்லது. நேற்று சொல்லியிருந்தேன், அதனால அவர் சொல்றார் ஞானம் வேணும்னு கேளுங்க. அதோட இன்னொன்னு சுவாமி சொல்லுவார் இல்லையா, தேசபக்தி தெய்வ பக்தி 2 கண்கள் அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய சனாதன தர்மம் வளரணும்னு கேளுங்க. நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் அதனுடைய அருமை தெரியணும்னு கேளுங்க. எல்லாம் போய் எங்கெங்கயோ அமெரிக்காவில் ஜப்பான்ல எங்கேயோ போய் உட்கார்ந்துருக்காங்க. வாட் இஸ் திஸ் அப்படின்னு பூவை கொடுத்தாக்கா புஷ்பாஞ்சலி பண்ணுறதுக்கு வாட் டு டூ அப்படின்னு கேட்குறாங்க. ஈட்டிட்டு அப்படி சொல்லணும், அவ்வளவுதான். போட்டாலும் போட்டுருவாங்க. யாரு சொல்லிக் கொடுக்குற இந்த கல்ச்சர்லாம் சொல்லுங்க. நாமளும் பெருமையா அது ஒரு கதை படித்தேன் 2 நாள் முன்னாடி. ஜஸ்ட் 2 லைன் தான். என் மகனுக்கு என் மேல கொள்ள ஆசை, அவ்வளவு அன்பா இருப்பான் என்று தன் மகனை பற்றி பெருமையாக பேசினாள் முதியோர் இல்லத்தில் இருந்த அந்த தாய் அப்படின்னு ஒரு கதை. இப்படிதான் இருக்குல்ல. சின்ன வயசுல இருந்து நாம நல்லா படிச்சாதான் யூஎஸ் போவோம், என்னமோ யூஎஸ் போனா சொர்க்கம் நடிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஒரு மிருகம் இருக்கான், இப்போ தெரியாம அங்க அனுப்புறோம், எங்கெங்கயோ அனுப்பிட்டு இருக்கோம். யாரோ இருந்தா தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் இந்தியன்கிற ஒரு ஃபீலிங்கை கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுத்துட்டார் சாமிஜி. அதுவும் அவரை படிச்சதுக்கு அப்புறம் அதிகமாயிடுச்சு. ஸோ சனாதன தர்மம் வளரணும். என்னக்க விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றார், இந்தியா உயிரோட இருக்கிற வரைக்கும் உலகம் நல்லா இருக்கும். இந்தியா உயிரோடு இருக்கணும்னாக்கா ஆன்மீகம் இருக்கணும் அப்படிங்கிறார். ஆன்மீகம் இதுதான். நம்முடைய பரம்பரையை வளர்க்கணும், வளர்த்து அடுத்த சந்ததிக்கு கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த டியூட்டி உண்டு. சன்னியாசிகளுக்கு அதிகமான டியூட்டி உண்டு அப்படின்னு சாமிஜி சொல்வார். அதுதான் நான் சொல்றேன். சரியா? சனாதன தர்மம் வளரணும், இந்திய நாடு வலிமையா வளரணும். இந்த பிரார்த்தனையும் பண்ணலாம் இல்லையா? இந்த காஞ்சி பெரியவா ஏதோ ஒரு ஊர்ல போய் தங்கி இருக்கிறார். அப்போ ஒருத்தர் வெளியில எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. குஷ்டரோகி ஒருத்தர் வெளியில நின்னாராம். உள்ள வரல. அப்பெல்லாம் அது பெருவியாதி. ஸோ உள்ள விட மாட்டாங்க, யாரும் பக்கத்துலேயே போக மாட்டாங்க, வைஃபு கூட போக மாட்டாங்க. வெளியில நின்றுட்டு அங்கேருந்து போய் கும்பிடுறாரு. பெரியவா கண்ணு பவர்ஃபுல், மனசு எல்லாமே பவர்ஃபுல் அவருக்கு. அங்கேருந்து பார்த்துட்டு, இங்க வா, அங்க பாரு ஒருத்தர் நிக்கிறாரு, என்னன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு. சேவக் போயிட்டு அங்க போய் பெரியவா கேட்க சொன்னார், என்ன வேணும் அப்படின்னு. அவர் சொன்னாராம், நாட்டுக்கு விடுதலை வேணும், நம்ம மக்களுக்கு பக்தி வளரணும், இதை கேட்கத்தான் வந்தேன் அப்படி சொன்னார். உடனே இந்த சேவக் சொல்றார் பெரியவா கிட்ட, நாட்டுக்கு விடுதலை வேணும்னு கேட்கிறாரு, ஜனங்களுக்கு பக்தி வளரணும்னு கேட்கிறாரு அப்படின்னு. ரெண்டுமே சுயநலம் கலக்காத பிரார்த்தனை. இந்த பிரசாதத்தை கொண்டு சொல்லு, நிச்சயமா அது நிறைவேறும், போய் சொல்லு அப்படின்னாராம். அவர் தான் சுப்பிரமணிய சிவா. தன்னை பத்தி கேட்க, இந்த வியாதி போகணும் சாமி கேட்கவே இல்லை பாருங்க. நாட்டை பத்தி அப்பவும் கேட்கிறார். அப்பேற்பட்ட தியாகிகள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க நமக்கு. நாம சும்மா நம்ம பையன் நம்ம பொண்ணு இதே நினைச்சிட்டு இருக்கிறதா? வருது அப்படி, பரவாயில்ல, தப்பு இல்லை. பட் அதையும் தாண்டி போங்க. அப்பதான் வற்றாத கல்வி, கலையாத இதெல்லாம் வரும். சரியா? நமக்காகவும் வாழ்வோம், நம்முடைய நாட்டுக்காகவும் வாழ்வோம். அந்த மாதிரி செஞ்சா அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். உங்களை பத்தி மட்டும் நீங்க கேட்டாக்க அந்த ஃபைல் நம்ம சீனியர் சாமி ஒருத்தர் சொல்ற, இவர் நீ குருதேவர்கிட்ட போய் உன்னை பத்தி ஏதாவது பிரார்த்தனை வச்சாக்கா அது கியூல வரும். சங்கத்துக்காக, நாட்டுக்காக, பக்தர்களுக்காக நீ பிரார்த்தனை பண்ண அது டைரக்டா போகும் அவருக்கு அப்படின்னு சொன்னார். பிகாஸ் there is no selfishness. சாமிஜிக்கிட்ட போய் கேட்டார், வாட் இஸ் காட் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், அன்செல்ஃபிஷ்னஸ் இஸ் காட்.
செல்ஃபிஷ்னஸ் வந்தாக்கா யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் தட். செல்ஃபிஷ்னஸ் போயிடுச்சு, டைரெக்டாக கடவுளே வந்து கேட்பார் என்னப்பா வேணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு கதை இருக்கு, இப்போ டைம் இல்லை, முடிஞ்ச அப்புறம் பார்க்கலாம். சரியா? சம்பாள்கிட்ட போய் நம்முடைய தர்மத்துக்காக, நாட்டுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம். ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.